இரண்டாவது பாட்டு 2 words missing. ஒழுங்கா பாடு ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன் சுற்று ஃபார் தலைவாசல் விஜய் அவர்களுக்கான பாடல் இதோ. இளைய நிலா வாவ் பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். கனவு வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது ரைட் ஆன்சரா? இல்லன்னா தண்ணி வரும். ஐயோ வருதா? பொழிகிறதே போகும் மேகம் கனகானுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே. Just one sec. I just wanted to dedicate சொல்ல முடியாது in remembrance of SPB sir. என்னோட first film அவருடைய பாட்டு my evergreen and ever famous and எங்க போனாலும் இந்த பாட்டு this along with the Hindi one I'll sing. SPB sir, we love you a lot. We miss you honestly. We miss you. Bless us. Thank you sir. Thank you. So நம்மளோட டாடிஸ் டீம் வந்து 1 point எடுத்திருக்காங்க. ஒழுங்கா பாடு ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன் சுற்றுல. இப்போ மம்மிஸ் டீம் 2க்கு 2 எடுத்தாதான் இந்த ரவுண்டை நீங்க ஜெயிக்க முடியும். சோ முதலாவது பாட்டு ஒரு வார்த்தை மிஸ்ஸிங். யார் வர போறீங்க? ஓகே, மம்மிஸ் டீம்ல இருந்து கலைமானம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாங் ஒரு வார்த்தை மிஸ்ஸிங் நான் கண்டுபிடிச்சு தரேன், என் டீமுக்கு ஒரு ஸ்கோர் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேடம் ஆல் தி வெரி பெஸ்ட். 1 சாங் 1 வார்த்தை மிஸ்ஸிங் இதோ உங்களுக்காக. மாங்குயிலே பூங்குயிலே அரசு மாங்குயிலே தான். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு மாலையிலே தேடி வரும் சிறப்பே தாவே பண்ணால நான் சுத்தி சுத்தி பண்ணால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு மாலையில தேடி வரும் நாள் எந்த நாள் கனகமணி கொலுசு அம்மா மாறை போல் நினைக்கிறம்மா மனசு வெளியே என்ன பேச்சு ஐயா மனசு எங்க போச்சு கண்ட மனசு விழுந்த நல்ல வேலனா சந்திரதா சாட்சி வச்சு சொன்ன கததா நல்ல கததா முத்தையன
எல்லாம் சரியாயிடும் மேடம், சரியாயிடும் மேடம். முத்தையன் எனக்கு முத்தைய மொத்தமும் மனசு உனக்குன்னு நீங்க சரி எனக்குன்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு ரைட் ஆன்சரான்னு பாத்துடலாம். கடவுளே ஆஹா, பொன்மேனி. மேடம் நான் பிக் கேர்ள் ஆயிட்டேன்னா உங்களை மாதிரி தான் மேடம் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. மேடம் இட் இஸ் த ராங் ஆன்சர். பட் நீங்க தண்ணி அடிச்சு அந்த ஃபேஸ்ல உங்க மேல தண்ணி அடிக்கும் போது அது இன்னும் ஃபன்னா இருந்தது மேடம். முத்தையனா என்ன ஆன்சரு? இதான் நான் ஜிப்ரீஷ்ல சொன்னேன். சொன்னீங்க. இததான் சொன்னேன் நான். இத சொல்லிருக்காங்கப்பா, நீங்க தான் நான் தப்பு தப்பா ஜிப்ரீஷ்ல இததாங்க பண்ணிருக்கீங்க. சொன்னேன். நான்சென்ஸ் பிஹேவியர் பண்ணி பாருங்கம்மா சீட் பண்றாங்க. நான் இததான் ஜிப்ரீஷ்ல சொன்னேன். அப்படியா மேடம்? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது சரியா சொன்னேன்னு சொல்லிடுங்க. அது சரியா சொன்னாங்க. எடிட்டிங்ல வந்துட்டு அவங்க வெட்ட ஆகாத மாதிரி காமிச்சிருங்க. ஓகேயா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சூப்பர். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் அவங்க கிட்ட இருக்கு. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த கடைசியான ஒரு வாய்ப்பு. அதுல 2 வார்த்தைகள் மிஸ்ஸிங். அண்ட் அந்த பாட்டை பாடுறதுக்காக ஹூஸ் கமிங்? திரையில் கலக்கி கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு அமர்க்கலமாக நடந்து கொண்டிருக்கும் ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் இப்பொழுது 2 வார்த்தைகள் மிஸ்ஸிங் என்பதை கண்டுபிடிக்க உமா இங்கே பலிகாடாக நின்று கொண்டிருக்கிறார். ஃபேண்டாஸ்டிக். உங்களுக்கான செகண்ட் சாங் 2 வேர்ட்ஸ் மிஸ்ஸிங், 1 லட்சத்துக்கான ஒரு பாட்டு இதோ. ஆரம்பம் பம் 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 பேரின்பம், பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம். 7-8 நாட்களாச்சு கண்ணே உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணே. 7-8 நாட்களாச்சு கண்ணே உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணே. நாகாலம் ஓடி போச்சு ராஜ்யம் ஓடி போச்சு பம் பம் ஆரம்பம் பேரின்பம், பம் 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 ஆரம்பம் பம் 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 பேரின்பம். வந்தாச்சு நாளும் நகராச்சு காதல் கொடி, வந்தாச்சு மூடும் வந்தாச்சு கையில் பிடி. 1 o'clock 2 o'clock கண் பிடிச்சு பின்னாடி 3 o'clock 4 o'clock கை பிடிச்சு 5 o'clock 6 o'clock பாக்கி இருக்கு அம்மாடி 6 o'clock 8 o'clock இங்க இருக்கு. வேற என்ன வேலை? வேறு என்ன வேலை? என்ன வேலைன்னு கேக்குறாங்கல்ல. இது ரைட்டா இருந்துச்சுன்னா நீங்க 2 பேருமே டை ஆயிடும். ஓகேயா? ராங்கா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டா நம்மளோட டாடிஸ் வந்து அந்த லக்கி ரூம்ல போய் 1 lakh எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே மம்மி, என்ன வேலை ரைட் ஆன்சரா?